டைரக்டர் தான் ஆகணும், ஏன் ஹீரோ மாதிரி நடந்துக்கிற? ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞர் வழியிலையோ அண்ணா வழியிலையோ போனா கூட பரவாயில்ல, பெரியார் வழியில போறாரு. பெரியார் வழியில தான் அவர் போறாரா? ஆமா, இன்னைக்கு கூட பாருங்க, அவர் இப்போ வைக்கம் வீரர் நூற்றாண்டு விழா அப்படின்னு சொல்லி கேரளால நடக்குது. 2 மாநில சீஃப் மினிஸ்டரும் கலந்துக்கிறாங்க. உண்மையிலேயே வைக்கம் போராட்டம் என்பது அந்த நிகழ்ச்சி அண்ணல் காந்தியடிகளின் வேண்டுகோளின்படி கேரள மாநில திருவிதாங்கூர் காங்கிரஸ் கமிட்டி மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இவங்க எல்லாம் சேர்ந்து நடத்தின ஒரு நிகழ்வு. அதனால அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை திட்டங்களை ஏற்றுக்கொண்டு அவர் அங்க போயிட்டு வந்தார். தீண்டாமை ஒழிக்கிறதுக்கு ஈவேர ஒரு என்ன சொல்றது ஊசி முனை அளவு வைக்கம் போராட்டம் தான் சொன்னீங்க. அதை ஈவேர பண்ணதா? நீங்க என்ன இப்படி ஈவேராங்கிற பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க? அதெல்லாம் நடக்காது சார். இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத்தே தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் பெரியார் வழியில தான் நடக்கிறாருன்னு சொல்ற இடத்துல இருக்கு. எப்ப சொல்றோம்? 2024 சொல்றோம். ஏன் சொல்றோம்? ஏன்னா இன்னும் பெரியார் இருக்காரு. யாரு இருக்கட்டும். நான் கேக்குறது, திமுக யார் வழியில நடைபோடணும்? பெரியார் வழியில. திமுகவுக்கும் பெரியாருக்கு என்ன சம்மதம்? ஏன்னா அந்த கட்சி தன்னுடைய கொள்கை தலைவரா பெரியார வைக்குது. இல்லை, அவருடைய கொள்கை தலைவர் அண்ணா. அண்ணாவினுடைய கொள்கை கொள்கை ஈவேரா கொள்கை அல்ல. இருங்க, அண்ணா கொள்கை ஈவேரா கொள்கை ஒண்ணா? அதுக்கு பதில் சொல்லுங்க. இல்லையா? இல்லை, நானே சொல்ல அண்ணாதான் சொல்லியிருக்காரு. என்னன்னு சொன்னா ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ஆமா, பெரியார் தேர்தல் கூட தான் வேணாம்னாரு, போட்டியிட வேணாம். ஆமா, ஏன் வேணாம்னா அங்க போனா சமரசம் பண்ணலாம். இல்ல, அங்க ஏன் ஆளுங்கட்சியா வர்றானோ அவனுக்கு ஜாலரா அடிச்சுக்கலாம், அவங்கள்ட்ட வாங்கி தின்னுக்கலாம். அதுக்கு வேணாரு சார். மாசம் ஸ்டைஃபண்ட் வாங்கி யாரு? காந்தி வாங்கினாரு மாசம் ஸ்டைஃபண்ட். எந்த காலத்திலும் சாவர்கர் காந்தி. நீங்க சாவர்கர் மன்னிப்பு கடிதம் நான் எப்ப சொன்னேன்? போய் நீங்க தான் சொல்றீங்க. நான் எப்ப சொன்னேன்? சொல்றீங்க மன்னிப்பு கடிதம் ஸ்டைஃபண்ட் பிரிட்டிஷ்ட வாங்குனாரு. இத சொன்ன உடனே நீங்க ஏன் சாவர்கர் பேர் எடுத்தீங்க? நீங்க தான் எடுத்தீங்க. நான் எடுத்தேனா? எந்த காலத்திலும் சாவர்கர் வாங்குனது இல்ல. திராவிடத்துல பிராமணர்கள் அங்கத்தாக முடியுமா? ஏன் ஆக முடியாது? ஆக முடியாது சார். ஆர்எஸ்எஸ்ல ஆக முடியுமான்னு கேட்பாரு. இந்தியால இருக்கிற யார் வேணாலும் விதண்டா விவாதம் பண்ண அப்படிதான் பண்றாங்க. திராவிடர்களுடைய விதி. திமுக ஏன் வெளிய வந்து? அதிமுக ஏன் வெளிய வந்துச்சு? நான் கேக்குறது நானும் கேட்றேனே. அதிமுக வெளிய வந்து அப்புறம் பேசுவோம். நீங்க உங்க பிரச்சனை அதே காரணம். திகாவை காப்பாத்தணும்ங்கிறது உங்க பிரச்சனை. எனக்கு என்ன சார்? சார், திகா வேற திமுக வேறங்கற. ஏன் அப்ப நீங்க பிஜேபில இல்ல? ஏன் தனியா கட்சி வச்சிருக்கீங்க? நான் ஒரு அமைப்பு வச்சிருக்கேன் சார். அப்படிதான் சார். அப்படி தனியா. அப்படி இல்ல, நோக்கங்களுக்கு தனியா நியாயப்படுத்த விரும்புறீங்க. அப்படியே நீங்க கஷ்டப்படுறீங்க. ஏன்னா நீங்க அப்படி வேற ஒத்துக்குங்க சார். நீங்க அப்படி இருக்கீங்க. நீங்க தனியா வந்திருக்கீங்க. நீங்க அப்படி இருக்கீங்க இல்ல? நாங்க இல்ல. ஒரே கட்சியா? பாஜக தானா நீங்க? நாங்கலாம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான். ஒல்ல. அப்படியே தனி அமைப்பு வச்சிருக்கீங்க. தனி அமைப்பு வச்சிருக்கோம் தமிழ்நாட்டுல. அப்படிதான் அவங்களும் வச்சிருக்காங்க. இல்ல, அப்படி வைக்கல. சிவாஜி கணேசன் எதுக்காக திமுக இருந்து வெளியேத்துனீங்க? திருப்பதிக்கு போயிட்டு வந்துட்டாரு. திருப்பதி கணேசா திரும்பி போ. சார், அப்ப இருந்த கொள்கை வேற சார். அதான் சொல்றேன். அப்ப இருந்த கொள்கைக்கு ஏப்பா திரும்பி போறேங்கற? ஏன் திரும்பி போனா என்ன தப்பு? திருப்பி போனா தப்புங்கறோம் நாங்க. அத மக்களுக்கு சொல்றோம் பாருங்க. சொல்லுங்க. இந்த ஆளு அண்ணா கருணாநிதி நடக்கல. மரியாதையாவே முருகர் மாநாடெல்லாம் நடத்தி அர்ஜுன் சம்பத்தி எல்லாம் கூட்டி உட்கார வச்சு சிறப்பு செஞ்சா நீங்க அந்த ஆட்சியவே இப்படி சொல்றீங்க. பெரியார் வழியில போறாங்க. நீங்க எல்லா வேணா இந்து விரோதமா என்ன வேணா பண்ணிக்கலாம். ஏங்க அவங்க எவ்வளவு விரோதமா பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய என்னன்னு சொல்லுங்களேன். ஐ அம் சாரி ஐயப்பா. சரி, ஏன் அவங்கள கைது பண்ணல? சாரி சொல்ல கூடாது. ஐயப்பனுக்கு சாரி தான் சொன்னீங்க. பெரிய ஐயப்ப பக்தர் இல்லையா நீங்க? ஐயப்பனுக்கு சாரி சொல்லு. இது தப்புன்னு சொல்லுங்க. ஐயப்ப மலையினுடைய புனிதம் கெடுக்க எப்படி அந்த சாரி ஐயப்பா உள்ள வந்தா என்ன தப்பாப்பான்னு கேக்கட்டா? சாரி துப்பட்டாப்பான்னு கேட்டா கேட்டுருங்க. அது இழிவுபடுத்துறதா? இதுல என்ன இழிவாகுதுன்னு சொல்லுங்க. மசூதிக்குள்ள போறோம்னு சொல்ல சொல்லுங்க. பேச்ச மாத்தாதீங்க சார். நீங்க பேச்ச மாத்தாதீங்க சார். நீங்க எவ்வளவு கேவலப்படுத்துறீங்க. இசைவாணி உங்களுக்கு என்ன பிரச்சனை? இசைவாணி ஏன் பாடக்கூடாது? தூங்குறவன் எழுப்பலாம், ஆனா நடிக்கிறீங்க இல்ல சார். தூங்குற மாதிரி நடிக்கிறீங்க. 5 வருஷத்து பழைய நியூஸ் அதெல்லாம் 5 வருஷத்து பழைய நியூஸ் சொல்லாத. இப்பவும் பாடிட்டு இருக்கறான். ஸ்டாலினை பத்தி பேசுறோம். ஏதா 2 சொல்லுங்க பெரியார் வழியில என்ன பலது சொல்லலாம். நீங்க உடனே இசைவாணின்னு எடுக்கறீங்க. ஆமா சார், ஸ்டாலின் ஆட்சில இதெல்லாம் வருது. ஏடிஎம்கே ஆட்சில நடந்துச்சு. ஏடிஎம்கே ஆட்சில எங்க வந்தது? அப்ப விட்டுட்டீங்க. இப்ப தூக்கிட்டு கேக்குறீங்க. நீ கழுத்துல சிலுவை போட்டு 2 மதத்துக்கு மத்தியில பிரச்சனை உண்டு பண்ற மாதிரி பேசுற. வெக்கமால உனக்கு? கேவலமால இவங்களுக்கு நீ பாதுகாப்பு கொடுத்துறீங்க. நீங்க நியாயப்படுத்தி பேசுறீங்க. உச்சநீதிமன்றம் போலான்னு சொல்லுச்சுல. சொல்லுமா உச்சநீதிமன்றம்? சொல்லுச்சுல. உங்களுக்கு என்ன பிரச்சனை? சபரிமலை ஐயப்ப கோயில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைனா உங்களுக்கு இதான் பிரச்சனை. சொல்லணுமா? சொல்டா. இந்துக்களை கேவலமா நடத்தணும், அதான் உங்க பிரச்சனை. அதாவது இந்துக்கள் கேவலமா நடத்தணும், முஸ்லிம் கிறிஸ்தவ பயங்கரவாதிகளை ஆதரிக்கணும். ஒரு மதத்துல இருந்துட்டு இன்னொரு மதத்தை பத்தி எதுக்கு பேசுறீங்க? ஏன் பேசுனீங்க? உச்ச நீதிமன்றம் சொன்னபடி போலாமா? இல்ல போகல. நீங்க போலாமா? போகல சார். போலாமா? நீங்க போலாமா? விரதம் வந்தா வரலாம். போல யார் எந்த பெண்கள் வேணாலும் போலாம். எந்த பெண்கள் வேணா போக முடியாது சார். அதுதான் சொல்றேன். உச்ச நீதிமன்ற தீர்ப்படி கூட செய்ய முடியாது. முடியாது.
மதிக்க மாட்டோம். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் இந்து மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். சார், சமீபத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தீங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞர் வழியிலையோ அண்ணா வழியிலையோ போனால் கூட பரவாயில்ல, பெரியார் வழியில் போகிறாருன்னு. பரவாயில்லன்னு இல்லை, என்ன நடக்குதோ அந்த உண்மையை சொன்னேன். பெரியார் வழியில தான் அவர் போகிறாரா? ஆமாம். இன்னைக்கு கூட பாருங்க, அவர் இப்போ வைக்கம் வீரர் நூற்றாண்டு விழா அப்படின்னு சொல்லி கேரளாவில் நடக்குது. 2 மாநில சீஃப் மினிஸ்டரும் கலந்துக்கிறாங்க. உண்மையிலேயே வைக்கம் போராட்டம் என்பது அந்த நிகழ்ச்சி அண்ணல் காந்தியடிகளின் வேண்டுகோளின்படி கேரள மாநில திருவிதாங்கூர் காங்கிரஸ் கமிட்டி மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இவங்கெல்லாம் சேர்ந்து நடத்தின ஒரு நிகழ்வு. அதில் பலர் அங்கே சென்று போராடி இருக்கிறார்கள். கேரள மாநிலத்தை சார்ந்த காங்கிரஸ் தலைவர்கள் போராடி இருக்கிறார்கள். அதில் அப்போ ஈவேரா காங்கிரஸ் கட்சியில் இருந்தார். அதனால அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை திட்டங்களை ஏற்றுக்கொண்டு அவர் அங்க போயிட்டு வந்தார். அவர் என்னமோ வைக்கத்துல அவர் அதுக்கப்புறம் காங்கிரஸ்ல இருந்து மாறி திராவிடர் கழகம். எதுக்காக மாறினார் சொல்லுங்க? அங்க தீண்டாமை ஒழிக்கணுங்கிறதுக்காக மாறினார். வேற எதுக்காக? வேற எதுக்காக சார்? காங்கிரஸ் கட்சியில அவருடைய முக்கியத்துவம் குறைந்து போய்விட்டது. திருவிக்கா அவரை வெளியே போங்கன்றாரு, வெளியே வந்துடுறாரு, அவ்வளவுதான். அதுக்கப்புறமும் திருவிக்கா எல்லாம் பெரியாரோட தொடர்பே இல்லாம இருந்தாரு. தொடர்பெல்லாம் இருக்கும் சார், இல்லாமையா இருக்கும். ராஜாஜிக்கும் ஈவேராவுக்கும் தான் தொடர்பு இருந்தது. இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சிக்கும் ஈவேராவுக்கும் தொடர்பு இருந்தது. ஈவேரா இங்கிருந்து போய் முகமது அலி ஜின்னாவையே பார்த்து, நீ பாகிஸ்தான் கேளு, நாங்க அதை ஆதரிக்கிறோம், நாங்க திராவிடஸ்தான் கேட்கிறோம், நீங்க அதை ஆதரிங்கன்னெல்லாம் பேசினாரு. அது வேற. ஈவேரா அவருக்கு வேண்டும் காங்கிரஸ்க்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வை கடைபிடிக்கக்கூடிய விஷயம் பிடிக்கல. காங்கிரஸ்ல ஏற்றத்தாழ்வு இருக்குன்னு வெளியே வரல. ஐக்கத்துல ஜாதிவாரி பிரதிநிதித்துவம் கேட்டார், அவ்வளவுதான். அதுல என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பு? ஏன் கேட்க கூடாதா? யார் கேட்டா? நீங்க தானே சொன்னீங்க பெரியார் கேட்டாரு, அது ஒத்துக்கல. ஜாதிவாரி பிரதிநிதித்துவ தீர்மானத்தை அங்கே நிறைவேற்ற வேண்டும் என்று முன்மொழிகிறார். அப்போ எதுக்காக அப்போ அவர் திருவிக்கா அவர் என்ன சொல்றாருன்னா, அதை விவாதிப்பதற்காக இந்த குழு கூட்டப்படவில்லை, இந்த கூட்டம் நடத்தப்படவில்லை, அது வேறொரு இடத்துல விவாதிக்கலாம் அப்படின்னு அவர் மறுக்கிறாரு. அவ்வளவுதான். இவர் வெளிநடப்பு பண்ணி வெளியே வர்றாரு, அவ்வளவுதான். இப்ப காங்கிரஸ் என்ன ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரானதா? ஜாதிவாரி பிரச்சனைக்கு எதிரானதா? இன்னைக்கு என்ன சொல்லுங்க? அன்னைக்கு என்ன சொல்லுங்க? இப்ப ஜாதிவாரி கணக்கெடுப்பு அல்லது ஜாதிவாரி பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படணும், எல்லா சமூகமும் சமமான பங்கீடு கொண்டு வந்துடணும், எல்லா சமூகத்துக்கும் பிரதிநிதிகள் வேணும் அப்படியே சொன்னாரு. எதுக்கு சார் ஆணை? அவர் எதுக்கு சார் பிரதிநிதித்துவம்? நீங்க என்ன சார்? வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் என்பது வேறு, தீண்டாமை ஒழிப்பு என்பது வேறு சார். தீண்டாமை ஒழிக்கிறதுக்கு ஈவேரா ஒரு என்ன சொல்றது ஊசி முனை அளவு வைக்கம் போராட்டம் தான் சொன்னீங்க. அதை ஈவேரா பண்ணதா? அது காங்கிரஸ் கட்சி பண்ணது. அது ஈவேரா திட்டமா, திராவிட இயக்கத்தினுடைய திட்டமா? அப்ப திராவிட இயக்கத்துல இருந்தாரு. ஈவேரா எதுக்கு போனாரு? ஈவேரா எதுக்கு போனாரு? காங்கிரஸ் கட்சிக்காரரா போனாரு சார். யாரா போனா என்ன சார்? அப்படிதான் போனாரு. காங்கிரஸ் கட்சியில் இருக்கும்போது அவர் கள்ளுக்கடை மறியல், பின்னாடி அவர் திராவிட கழகம் ஆரம்பிச்சோன்னா குடிக்கலான்ட்டாரு. நீங்க என்ன அப்படி ஈவேராங்கிற பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க? அதெல்லாம் நடக்காது சார். யாருக்கிட்ட நடக்காது? நீங்க தான் உங்கள மாதிரி ஆளுங்க சார். தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்டாலும் ஈவேரா நீங்க பாருங்க. ஜாதி ஒழிப்புக்கு ஈவேராவுக்கு என்ன சம்பந்தம்? பாருங்களேன். தீண்டாமை ஒழிப்புக்கு ஈவேரா தீண்டாமையை வளர்த்தார், ஜாதிகளை வளர்த்தார். விஷயத்தை சொல்றேனே சார். இதான் விஷயம். இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத்தே தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் பெரியார் வழியில தான் நடக்கிறாருன்னு சொல்ற இடத்துல இருக்கு. எப்ப சொல்றோம்? 2024 சொல்றோம். ஏன் சொல்றோம்? ஏன்னா இன்னும் பெரியார் இருக்காரு. யாரு இருக்கட்டும், யார் வேண்டாம்? அவ்வளவுதான். பெரியார் காங்கிரஸ் இருந்து பெரியார் நாங்க வேண்டாம்னு சொன்னோம். நிலைநிறுத்த முடியாது, அதெல்லாம் நடக்காது. நீங்கல்ல நீங்களே சொல்றீங்க. ஈவேராங்கிறவரு காங்கிரஸ்காரரா இருந்த வரைக்கும், தேசியவாதியா இருந்த வரைக்கும் நாங்க ஈவேரா ஒத்துக்கிறோம். ஈவேரா எப்ப ஜஸ்டிஸ் கட்சியா மாறி சுதந்திரம் வேண்டானாரோ, எப்ப ஜாதிவாரியா மக்களை பிரிச்சாரோ, எப்ப பெண்களை அடிமைப்படுத்தினாரோ, எப்ப மூட நம்பிக்கைகளுக்கு ஆதரவா நின்னாரோ, ஆதிக்க ஜாதிக்கு ஆதரவா நின்னாரோ, அப்ப இருந்து நாங்க ஈவேரா எதிர்க்கிறோம். வெள்ளையனுக்கு வாழ் பிடிச்சாரோ, இந்த நாட்டை காட்டி கொடுத்தாரோ, துரோகம் பண்ணாரோ, அப்ப இருந்து நாங்க ஈவேரா எதிர்க்கிறோம். நீங்க அதைத்தானே திராவிட இயக்க கொள்கைன்னு சொல்றீங்க. அதாவது சார், அண்ணா ஏன் வேறுபட்டார்? இருங்க, அண்ணா ஏன் ஈவேரா கிட்ட இருந்து வெளியே திமுக? அதே காரணத்தோட தான் நீங்களும் வேறுபடுறீங்க. ஆமா, பின்ன ஆமா அண்ணாவை ஏத்துக்கிறீங்க. அண்ணா சரியானவர். சார், அண்ணா சரியானவர்னு நீங்க முத்தையா வச்சிருக்கிறேன், இவர் சரியானவர், இவர் சரியில்லாதவர். அண்ணா ஈவேராவுடைய நாத்திக கொள்கைகளை கைவிட்டு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் வந்தாரா இல்லையா? சரியானது. அண்ணாவை ஏத்துக்கிறீங்க. அந்த நடவடிக்கை சரி. அண்ணாவை ஏத்துக்கிறீங்க. அந்த நடவடிக்கை. அண்ணா யாரு? திமுக துவக்குனது யாரு? அண்ணா தான் சார். அண்ணா தானே திமுக அண்ணாவை ஏத்துக்கிறீங்களா? திமுக துவக்குனாங்க. அண்ணாவை ஏத்துக்கிறீங்க சார்.
நான் கேக்குறது திமுக யார் வழியில நடை போடணும்? பெரியார் வழியில. அண்ணா நான் எதுக்கு ஈவராவும் திமுக ஈவராவை எதிர்த்து திகாவை எதிர்த்து சார் திமுக ஆரம்பிச்சீங்க. ஏன் சொல்லுங்க. திமுகவை வந்து உருவாக்குனாரா அண்ணா? ஆமா. 18 வருஷம் கஷ்டப்பட்டாரா? ஆட்சிக்கு வந்தாரா? அப்ப யார் எதிர்த்தா? அதான் சார் யாரை எதிர்த்தாரு? ஏதோ எதிர்த்தாரு. ஏதோ பெரியார் எதிர்த்தாரு. ஓடாதீங்க. பெரியார் எதிர்த்தாரு. பெரியார் சரி எதிர்த்தாரா? ஜெயிச்சாரா? ஜெயிச்சிட்டு யாரை போய் பார்த்தாரு? யாரை போய் பார்த்தாரு? சொல்லு. அது மட்டும் என்ன பார்த்தா என்ன? கோட்டைக்கு போறதுக்கு முன்னாடி எங்கேயோ போனார்ல, எங்க போயிட்டு வந்தாரு. எதுக்கு போனாரு? யாரை பார்த்தாரு? ஈவேரா கொள்கையை நடைமுறைப்படுத்தினாரு. கிடையவே கிடையாது. யாருடைய அண்ணா ஈவேராவோட கொள்கையை ஒரு காலம் நடைமுறைப்படுத்த. யாரோட கொள்கையை நான் நடைமுறைப்படுத்துவேன்னு அண்ணா பிரகடனப்படுத்தல. இல்ல ஒண்ணும் பிரகடனப்படுத்தலீங்க. சும்மா சொல்லாதீங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னாரு. பிரிவினை கோரிக்கையை கைவிடுவேன்னு சொன்னாரு. ஏன் தன்னை எதிர்த்த பெரியாரை போய் பார்த்தாரு அண்ணா? அது வந்து பழக்க வழக்கம். நான் அவரோட ஆட்சி தான் நடத்த போறேன். இல்ல அப்படி சொல்லல. சும்மா அண்ணா வந்து ஈவேரா ஆட்சி நடத்துவாங்க. சரி அப்புறம் ஏன் இப்ப ஸ்டாலின் திமுக ஆட்சி நடத்துவாங்கன்னு சொன்னாரு. ஏன் ஸ்டாலின் தானே சார் தமிழ்நாடு முதலமைச்சர்? சொல்லுங்க. அவர் தானே சார் திமுக தலைவர். ஆமா. அவர் ஏன் சார் பெரியார் வழியில நடக்கிறாருன்னு நீங்க சொல்றீங்க? சொல்றோம். ஏன்? உண்மைதானே. அப்படிதான் நடக்கிறாரு. திமுகவுக்கு பெரியாருக்கு என்ன? திமுகவுக்கு பெரியாருக்கு என்ன சம்பந்தம் தான் நான் கேட்கிறேன். ஏன்டா அந்த வழியில? ஏன்னா அந்த கட்சி தன்னுடைய கொள்கை தலைவரா பெரியார வைக்குது. இல்லைங்க. இல்ல அவருடைய கொள்கை தலைவர் அண்ணா. அவங்க கொள்கை தலைவர் அண்ணாவினுடைய கொள்கை தலைவர். அண்ணாவுடைய கொள்கை ஈவேரா கொள்கை அல்ல சார். என்ன சார் இப்படி ஏமாத்திட்டே இருக்கிறீங்க சார்? ஏங்க நீங்க அண்ணாவுடைய கொள்கையும் சார் பெரிய ஈவேரா கொள்கையும் ஒண்ணா? இருங்க, அண்ணா கொள்கையும் ஈவேரா கொள்கையும் ஒண்ணா? அதுக்கு பதில் சொல்லுங்க. இல்லையா? இல்லை. நானே சொல்ல. அண்ணாதான் சொல்லியிருக்காரு. என்னன்னு சொன்னார்? ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ஆமா சொன்னார். ஈவேரா என்ன சொன்னார்? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னார். பெரியார் வந்து தேர்தல் கூட தான் வேணாம்னாரு, போட்டியிட வேணாம். ஆமா. ஏன் 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 வேணாம்னாருன்னா ஏன் வேணாம்னா அங்க போனா சமரசம் பண்ணணும். இல்ல அங்க ஏன் ஆளுங்கட்சியா வர்றானோ அவனுக்கு ஜாலரா அடிச்சுக்கலாம், அவங்கட்ட வாங்கி தின்னுக்கலாம். அதுக்கு ஈவேரா வேண்டாம்னாரு சார். என்ன சார்? என்ன சார் சொல்லுங்க. ஈவேரா வாங்கி தின்னாரு, சொரண்டி தின்னாரு சார், உண்டு கொளுத்தாரு. ஈவேரா பிரிட்டிஷ்காரங்கிட்ட வாங்கி தின்னாரு சார். சார் யார் யார் வாங்கி தந்தாங்க? மனசு உங்களுக்கு ஈவேரா தான் வாங்கி தந்தாரு. மனசு கஷ்டம். ஈவேரா தான் வாங்கி தந்தாரு. நான் சொல்றேன் உங்க மனசு கஷ்டப்படும். யார் யார் லிஸ்ட் சொல்லுங்க. சொல்றேன் யார் யாரெல்லாம் ஈவேரா தான். யாரெல்லாம் ஜஸ்டிஸ் கட்சியோ அவெல்லாம் பிரிட்டிஷ்காரங்கிட்ட வாங்கி தின்னா. எவ்வளவு சம்பளம் வாங்குனா தெரியுங்களா? பிரிட்டிஷ் கட்சியில மந்திரியா இருந்தவன் ஜஸ்டிஸ் கட்சியில மந்திரியா இருந்தா வாங்குவாங்க சார். எத்தனை சம்பளம்? என்ன சார் நீங்க எத்தனை சம்பளம்? மந்திரிக்கு சம்பளம் தான் 4000 ரூபாய். மந்திரி சார் மந்திரி தமிழ்நாட்டுல கவர்மெண்ட்ல மந்திரி சம்பளமே ஏமாத்துனா, ஊழல் பண்ணுனா, ஹரிஜன மக்களை ஊருக்குள்ள குடியிருக்க கூடாதுன்னு சொன்னா ஜஸ்டிஸ் கட்சிக்காரன். அந்த ஜஸ்டிஸ் கட்சி தலைவனை போய் நல்லா வேண்டுறீங்க. மந்திரியா இல்லாதவங்க அதான திராவிட மாடல். ஹரிஜன மக்கள் ஊருக்குள்ள இருக்க கூடாது, வெளியேறுன்னு சொன்னதுதான் திராவிட மாடல். யார் சொன்னா? ஜஸ்டிஸ் கட்சி. ஏப்பா சொல்லுங்க. ஏன் சொன்னா? எம்சி ராஜா எதுக்காக எடுத்தாரு? எதுக்காக எடுத்தாரு சொல்லுங்க. வரலாறு தெரியாம சும்மா சொல்லுங்க சார். அப்படியே காதுல பூ சுத்தாதீங்க. இப்ப சாதாரண மக்கள், சேரி மக்கள் ஊருக்கு வெளியே இருக்கணும்னு சொன்னது எம்சி. அத வந்து சொன்னது ஜஸ்டிஸ் கட்சி, டிடி தியாகராயர். அதை எதிர்த்தவர் எம்சி ராஜா. எம்சி ராஜா ஏன் ஜஸ்டிஸ் கட்சி எதிர்த்தாரு சொல்லுங்க. இப்ப ஃபர்ஸ்ட் சார் எம்சி ராஜா எதுக்கு ஜஸ்டிஸ் கட்சி? இது இரண்டாவது விஷயமா? என்ன முதல் விஷயத்தை பேசிடுவோமா? சொல்லுங்க. பிரிட்டிஷ்காரங்கள்ட்ட யார் காசு வாங்குனது? யாரு? நீதி கட்சி அமைச்சர்கள் வாங்குனாங்கன்னு சொன்னீங்கல்ல. லஞ்சம் வாங்குனாங்க. அமைச்சரா இல்லாதவங்களே வாங்குனாங்க. குற்றச்சாட்டுனால தான் அமைச்சரா இல்லாதவங்களே இன்னைக்கு எப்படி செந்தில் பாலாஜி பண்ணாரோ அன்னைக்கு ஜஸ்டிஸ் கட்சி ஆட்சி இருக்கு. அதனால தான் ஜஸ்டிஸ் கட்சி ஆட்சி தோற்கடிக்கப்பட்டது. அமைச்சரா இல்லாதவங்களே பிரிட்டிஷ் அரசுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு மாசம் மாசம் ஸ்டைஃபண்ட் வாங்கி சாப்பிட்டாங்க. காந்தி வாங்குனாரு மாசம் மாசம் ஸ்டைஃபண்ட். எந்த காலத்திலும் மன்னிப்பு கடிதம் இல்லை. காந்தி காந்தி நீங்க சாவர்கர் மன்னிப்பு கடிதம் நான் எப்ப சொன்னேன்? போய் நீங்க தான் சொல்றீங்க. நான் எப்ப சொன்னேன்? சொல்றீங்க மன்னிப்பு கடிதம் எழுதினாருன்னு தான் சொன்னேன். யார் சொன்னா? யார சொன்னா? ஈவேரா தான் மன்னிப்பு கடிதம் எழுதினாரு. அப்புறம் ஏன் நீங்க சாவர்கர் பேர் எடுத்தீங்க? நீங்க அப்படி ஒரு நேரே கூட இல்ல சொல்ல. நான் அழுகி போயிரும் சாவர்கர் பத்தி தப்பா பேசுறீங்க. நான் சொல்லவே இல்லையே. சரி சொல்லுங்க. மன்னிப்பு கடிதம் யார் எழுதினா சொல்லுங்க. யார் எழுதினா? ஈவேரா. மன்னிப்பு கடிதம் ஸ்டைஃபண்ட் சொன்ன ஈவேரா ஜீவா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு புத்தகம் பதிப்பிக்கிறாங்க, பகத்சிங் புத்தகம். அதை தடை செய்றாங்க. தடை செஞ்ச உடனே போய் மன்னிப்பு கேட்டு அந்த புத்தகத்தை மன்னிப்பு கடிதம். ஆமா ஸ்டைஃபண்ட் பிரிட்டிஷ்ட வாங்குனாரு. இத சொன்ன உடனே நீங்க ஏன் சாவர்கர் பேர் எடுத்தீங்க? நீங்க தான் எடுத்தீங்க. நான் எடுத்தனா? நீங்க தான் எடுத்தீங்க. சரிங்க சார் சொல்லுங்க. இப்ப ஸ்டாலின் பெரியார் வழியில போனா என்ன தப்பு? தப்பு அதான் என்ன தப்பு? ஆமா இந்திய நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராக பிரிவினைவாதமும் என்னங்க நாத்திகம்ங்கிற போர்வையில இந்துக்களை கேவலப்படுத்துவதும், இந்து கடவுளை மட்டியே கிண்டல் பேலி பேசுவதும் இதுதானே ஈவேரா வழி. வேற என்ன வழி சொல்லுங்க? அண்ணா பண்ணாரா? கருணாநிதி பண்ணாரா? பண்ணாங்களே. பெரியார் வழியில தானே பண்ணாங்க. அவங்களே டிக்ளேர் பண்ணாங்களே. இல்லைங்க கருணாநிதி பிஜேபியோட கூட்டு வச்சுக்கிட்டாரு. சரி ஏன் 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 சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்களேன். நீங்களே சொல்லுங்களேன். என்ன சார் என்ன சார் இது? நீங்க சொல்லுங்க.
அது என்ன ஈவேரா கூட இருந்தா ஈவேரா வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்கிற ஒத்துக்குவாரு. பெரியார் ராஜாஜி நட்பு வேற. ராஜாஜி எதிர்த்தாரு. ஆனா அண்ணாதுரை ராஜாஜி கூட கூட்டணி வச்சு ஆட்சி அமைச்சாரு. பெரியார் என்ன சொன்னாரு? பிராமண காங்கிரஸ் இதெல்லாம் ஒழிக்கணும்னாரு. ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு? ஆட்சி அமைச்சதுக்கு என்ன பண்ணாரு சொல்லுங்க. அடுத்த தேர்தல்லயே ராஜாஜி காமராஜரோட போக வச்சாரு. ஆமா, அதனால என்ன? அரசியல் மாற்றங்கள் என்பது வேறு, கொள்கை மாற்றம். கொள்கை மாற்றத்துல என்ன பாத்தீங்களா? என்ன மாறுச்சு? கொள்கை ஒன்றே குலம் ஒருவனே தேவன்றது தேர்தலுக்காக அவங்க கொண்டு வந்தது. தேர்தலுக்காகத்தான் பண்ணாங்க. திமுக ஒரு கோடி இந்துக்கள் இல்லையா? இப்போ இருக்காங்க சார், இருக்காங்க. திராவிட கழகத்துல இந்துக்கள் இருக்க முடியுமா? திராவிட கழகத்துல பிராமணர்கள் அங்கத்தாக முடியுமா? ஏன் ஆக முடியாது? ஆக முடியாது சார். ஏன் சார் முடியாது சார்? அவங்க விதிமுறைகள். பிராமணர்கள் உள்ளே வந்துடக்கூடாது. எவ்வளவு பேர் திராவிட ஆதரவாளர்கள்? ஆதரவாளர் வேற. திராவிடர் கழகத்துல அங்கத்தினர் ஆக முடியுமா சொல்லுங்க? அண்ணாதுரை விதியை திருத்தினாரு. திமுக பிராமணர்கள் அங்கத்தினர் ஆகலானாரு, அங்கத்தினர் ஆக்கினாரு. ஆர்எஸ்எஸ்ல ஆக முடியுமான்னு கேட்பாரு. இந்தியால இருக்கிற யாரு வேணாலும் பாருங்க, விதண்டா விவாதம் பண்ண அப்படிதான் திராவிடர் கழகத்துடைய விதி அந்த பிராமணர்கள் முடியாது. அண்ணாதுரை அந்த விதியை திருத்தினாரு திமுக. அதனாலதான் சொல்றோம் இவர் அண்ணா வழியில போகல. இல்ல சார், சின்ன சின்ன விஷயங்கள்ல மாற்றம் இருக்கு. இந்து மக்கள் கட்சிக்கு ஆர்எஸ்எஸ் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அவங்களோட எல்லா நியாயப்படுத்தாதீங்க. உண்மைகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆர்எஸ்எஸும் நீங்களும் ஒரே கட்சியா, ஒரே கொள்கையோடு இருக்கீங்களா? ஆமாண்ணா, எது தனியா இருக்கீங்க? ஆர்எஸ்எஸ் கட்சி இயக்கம், ஆர்எஸ்எஸ் இயக்கம் கிடையாதுங்க. திராவிடர் கழகம் என்பது ஒரு அமைப்பு, ஒரு இயக்கம். ஆர்எஸ்எஸ்ங்கிறது ஒரு இயக்கம், அவ்வளவுதான். சரி, அதத்தான் சொன்னேன். சரி, உங்களுக்கு என்ன வித்தியாசம்? இந்து மக்கள் ஆர்எஸ்எஸ் இயக்கத்துல யார் வேணாலும் வரலாம். திராவிட கழகத்துல பிராமணன் உறுப்பினர் ஆக முடியாது. ஆர்எஸ்எஸ் இயக்கத்துல யார் வேணா வந்து சேரலாம். ஆர்எஸ்எஸ்க்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் சார்? என்ன வித்தியாசம்? கொள்கையில வித்தியாசம் இருக்கா? ஆமா இருக்குல்ல. என்ன எந்த மாதிரியான அமைப்புல தான் வித்தியாசம் இருக்குது? அதுதான் சார். நீங்க சொல்லுங்க, ஏன் இவ்வளவு பாதுகாக்க நினைக்கிறீங்க தீகாவை? ஏன் சார் நீங்க அவ்வளவு தீகால பிராமண உறுப்பினரா சேர முடியாது? அண்ணாதுரை திமுக பிராமணர் உறுப்பினரா சேர்த்துனாரு. ரைட், ஓகே. சோ இப்போ நீங்க என்ன பண்றீங்க? என்ன பண்ணணும்? நீங்க ஈவேரா கிட்ட போயிட்டீங்க. அண்ணாதுரை எங்க தூக்கி பிடிக்கிறீங்க? கிடையாது. ஏன் போக கூடாது? போக கூடாது. நீ அண்ணா கொள்கையை துரோகம் பண்ற. என்ன சார், என்ன இப்படி சிரிக்கிறீங்க? என்ன சார் இதான் உண்மை சார். மிக திட்டமிட்டு என்னங்க, கிறிஸ்தவர்களும் திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்களும் இந்த திமுகவை கைப்பற்றி கொண்டார்கள். அதுவும் ஸ்டாலின் ஆட்சியில அதிகமா நடந்தது. திராவிடர் கழகத்தினர் திமுக கைப்பற்றி. திராவிடர் கழகத்துல இருந்தா சார் திமுகவே இல்லைங்க, வரலீங்க. எதிர்த்து தாங்க வந்தது. உள்ள இருந்து தானே சார், உள்ள இருந்து வெளிய வந்தது. அப்ப அவங்க எதுக்கு இங்க வந்து நிக்கிறாங்க? ஏன் அப்புறம் அவங்கள தான் வந்து தவறுங்க அது. நீ நான் என்னுடைய குற்றச்சாட்டுக்கு நேரடியா பதில் சொல்லுங்க சார். நீங்க உள்ள இருந்து வந்தா அவங்கள, நீங்க திமுகவா தீகாவா? நேரடியா சொல்லுங்க. நீங்க நான்னா நீங்க என்ன? நான் மீன் திமுக, ஸ்டாலின் முதலமைச்சர். திமுக திமுக தான் அவங்க. அப்ப திமுகவின் திமுக உருவாக்குனது யாரு? அண்ணா இல்லீங்களா? கோயில் முன்னாடி எல்லாம் கொண்டு வந்து ஈவேரா சிலை வைக்கிறீங்கல்ல, ஏன் அண்ணா அறிவாலயத்துல ஈவேரா சிலை வைக்கல? ஏன் அறிவாலயத்துல திமுக ஆபீஸ்ல ஏன் ஈவேரா சிலை வைக்கல? வைக்க சொல்லுங்க பாக்கலாம். நீங்க ஈவேரா கொள்கை நாங்க அப்படித்தான் நடப்போம் சொல்றீங்கல்ல, திராவிட மாடல்ங்கிறீங்கல்ல. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திராவிட மாடல்? அண்ணா மாடல் திராவிட மாடலா, கருணாநிதி மாடல் திராவிட மாடலா, ஈவேரா மாடல் திராவிட மாடலா? அண்ணா கருணாநிதி இவங்களுடைய மாடல்லாம் இருக்குல்ல சார், அதுக்கெல்லாம் அடிப்படை பெரியார் இல்லங்கறாங்க. அந்த அடிப்படையே வேண்டான்னு வெளியே வந்தவங்க நீங்க. சரி, வந்துட்டாங்க வந்து இப்ப ஏன் சார் திரும்ப அந்த பஸ்ஸுக்கு ஏறுறீங்க? சார் ஒரே பஸ் தான் சார். இல்ல, ஒரு பஸ் இல்ல. நீங்க அப்படி போட்டுக்கிறீங்க படம். அது ஈவேரா, அண்ணா, அதுக்கப்புறம் கலைஞர், அப்புறம் ஸ்டாலின், உதயநிதி. கரெக்ட்டா தான இருக்கு? இல்லீங்க, பெரியார் தான மேல இருக்காரு. இல்லீங்க, அது வந்து உங்க நேரேட்டிவ். நீங்க அப்படி செட் பண்றீங்க. நீங்க அண்ணாவுக்கும் கருணாநிதிக்கும், அண்ணாவுக்கும் கருணாநிதிக்கும் 1 கோடி திமுக தொண்டனுக்கும் துரோகம் பண்றீங்க சார். கலைஞர் 1 கோடி இந்துக்கள் திமுக இருக்கானா இல்லையா? கலைஞர் சார், இது நீங்க துரோகம் பண்றீங்களா இல்லையா? என்ன சார் இதுல துரோகம் தான் அது. பின்னென்ன சார், உங்களுக்கு என்ன சிரிப்பா இருக்குதா? இல்ல சார், கலைஞர் பெரியாரை எதிர்த்தாரே. ஆமா ஆமா, ஈவேராவை தேசிய பாதுகாப்பு சட்டத்துல கைது பண்ணாரு 1967க்கு முன்னாடி. கேக்கல, பின்ன இப்ப கேக்குறேன். அதுக்கப்புறம் கேக்குறேன். அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறம் என்னைக்காவது எதிர்த்தாரா? ஏதுக்காம என்ன? எத்தனை முறை சொல்லியிருக்காரு வீரமணி, உன் வேலை பார்த்துட்டு இருந்துட்டாரு வீரமணி. கருணாநிதி இருந்திருந்தா வீரமணியை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருப்பாரு. புரியுதுங்களா? கருணாநிதி எத்தனை முறை வீரமணியை
வீரமணிங்க ஆட்சிக்கு அம்மா வந்த உடனே 5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போய் வீரமணி அங்க போய் என்ன சொன்னார் தெரியுமா? சமூக நீதி காத்த வீராங்க. அதுக்கு சொன்ன கருணாநிதி ஆதரிச்சாரா? என்ன எதுக்கு சொன்னாரு? கருணாநிதி வீரமணி ஆதரிச்சாரா? சொன்னாரு கருணாநிதி வீரமணி காப்பாத்த முயற்சி பண்ணாரா? 69% இடஒதுக்கீடு. வீரமணி எந்த காலத்துல நீங்க திமுகவுக்கு விசுவாசமா இருந்திருக்காரு? 61. அதெல்லாம் சும்மா கதை விடாதீங்க. ஒரு கேள்வி இந்த கதையெல்லாம் விடாதீங்க. சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படின்னு ஜெயலலிதாவை சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க? பாம்பை கண்டா காப்பாத்தி 69% இடஒதுக்கீட்டை தமிழ்நாட்டுக்கு உறுதி செஞ்சு கொடுத்தாங்க. சமூக நீதி காத்த அது ஒரு சமூக நீதி திட்டம் இல்ல. அந்த திட்டத்தை காத்தவங்க இடஒதுக்கீட்டை உறுதி பண்ணி கொடுத்தது கருணாநிதியா ஜெயலலிதாவா? என்ன சார் என்ன சொல்லுங்க? இல்ல சார் நீங்க சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. நான் ஒரு பதில் சொல்லிட்டு இருக்கும்போதே நீங்க பதில் சொல்லல சார். நீங்க அதை நியாயப்படுத்தி அது ஒரு விதண்டாவாதமா எடுத்துட்டு போறீங்க. நீங்க சொல்லுங்க. தீகா வேற, திமுக வேற, திமுக வேற, அதிமுக வேற. ஆமா இல்லையா? ஆமா தானா? அதிமுக ஒண்ணும் நாங்க அங்க போறேன்னு சொல்லி அதிமுகக்கு திமுகக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க. நீங்க பெரியார் கொள்கை திமுக அதிமுக எல்லாம் கிடையாதுல்ல. திகாவும் திமுகவும் வேற வேற கொள்கை தானே. திமுகவும் அதிமுகவும் வேற வேற கொள்கையா? என்ன கொள்கை, என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம் நீங்க சொல்லுங்க. இல்ல சார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் திமுகவோட தானே. அதிமுகவோட அப்ப என்ன? அதிமுகவோட தான் அதேதான். அது எப்படி சார் ஒரே கொள்கையில ஒன்றே குலம் ஒருவனே தேவன்ட்டு இவங்க கோயிலுக்கு போக மாட்டாங்க. திமுகல கோயிலுக்கு போக மாட்டாங்களா? ஆனா அவங்க வீட்ல எல்லாம் கோயிலுக்கு போக மாட்டாங்களா? ஆனா எம்ஜிஆர் அவர்கள் வெளிப்படையாக கோயிலுக்கு போறாங்க. சூர சம்ஹாரத்துக்கு சேகர்பாபு பண்ணாங்க சார். அதான் அந்த நாடகம் தான் போடுவாங்க. எவ்வளவு பக்தி மயமா சேகர்பாபு எந்த ஊர்க்காரர் சார்? முருகர் மாநாட்டுல கூட உட்கார்ந்து பாத்தீங்களா? ஆமா சார். சேகர்பாபு எந்த ஊர்க்காரர்? என்ன பேசுறீங்க? எந்த கட்சிக்காரர் சேகர்பாபு? எங்க இருந்து வந்தார்? என்ன சார் இது? எங்க இருந்து வந்தார் சேகர்பாபு? திமுக சார். இப்ப திமுக. சரி, அப்ப என்ன சொல்லுங்க. ஒரே அதே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் குரூப் தானே சார். சேகர்பாபு மாதம் சபரிமலைக்கு போறவர், புரியுதுங்களா? பாத்தீங்களா? அவர் என்ன ஈவேரா வாரிசா? அவர் என்ன ஈவேரா வாரிசா? ஈவேரா கொள்கையும் திமுக கொள்கையும் சேகர்பாபு கொள்கையும் அதிமுக கொள்கையும் வேற வேறங்க. என்ன சார் அப்புறம் எப்படி சார் கட்சியில இருக்க முடியும்? வச்சிருக்காங்களே, அதான பிரச்சனை. யாருக்கு சார் பிரச்சனை? அது யாருக்கு பிரச்சனை? திமுக இருக்கிற 1 கோடி இந்துக்களுக்கு அதான் பிரச்சனை. திமுக இருக்கிற தமிழர்களுக்கு அதான் பிரச்சனை. அதிமுக இருக்கிறவங்களுக்கு அதான் பிரச்சனை சார். திகால இருந்து சார் நீங்க ஒவ்வொன்னா வாங்க. ஏன் வெளிய வந்தாங்க? ஏன் வெளிய வந்தாங்க? திமுக ஏன் வெளிய வந்தது? அதிமுக ஏன் வெளிய வந்துச்சு? நான் கேக்குறது பதில். நானும் கேட்றேனே. அதிமுக வெளிய வந்தது அப்புறம் பேசுவோம். நீங்க உங்க பிரச்சனை திகாவை காப்பாத்தணும்ங்கிறது உங்க பிரச்சனை. எனக்கு என்ன சார்? சார் திக வேற திமுக வேறங்கற. திகால இருந்து திமுக வந்ததுங்கிறது உண்மை. ஏன் வெளிய வந்தாங்க? முதல்வர் ஸ்டாலின் ஏதோ பெரியார் கொள்கையை பின்பற்றுறது மாபெரும் தப்புங்கற மாதிரியே. ஆமா, மாபெரும் தப்புதான். துரோகம் பண்றாரு அவரு. யாருக்கு துரோகம்? அண்ணாவுக்கு, அண்ணாவுக்கு சார். ஆமாங்க, அண்ணாவுக்கும் கருணாநிதிக்கும் துரோகம் பண்றாருங்க. வீரமணி கிட்ட கொண்டு போய் அடமான வச்சிட்டாருங்க. அப்பாவோட ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? கோச்சுக்கிட்டு வெளிய வந்துறாங்க. அதுக்கு அவங்க அப்பா இல்லைன்னு ஆயிடும். யார் கூட பிரச்சனை? அப்பா கூட. எந்த அப்பா பிரச்சனை? அப்படியே அவங்க அப்பா கூட ஒரு பிரச்சனை. வெளிய வந்துறாங்க. சொல்றீங்க பாத்தீங்களா? கோவிச்சிட்டு வெளிய இல்ல, எதிர்த்து வெளிய. சரி சார், சண்டையில கோவிச்சிட்டு எதிர்த்துக்கிட்டு வெளிய வந்துறாங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன திமுக கொள்கை திமுக கொள்கை ஒண்ணுன்னு நீங்க ஃபீல் இல்ல சார்? சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கு. எப்படி ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. பிஜேபிக்கு உங்களுக்கு ஏன் அப்ப நீங்க பிஜேபில இல்ல? ஏன் தனியா கட்சி வச்சிருக்கீங்க? நான் ஒரு அமைப்பு வச்சிருக்கேன். அப்படிதான் சார். அப்படி தனியா அப்படி சில நோக்கங்களுக்கு தனியா நியாயப்படுத்த விரும்புறீங்க. அப்படியே நீங்க கஷ்டப்படுறீங்க. ஏன்னா நீங்க அப்படி வேற ஒத்துக்குங்க சார். நீங்க அப்படி இருக்கீங்க. நீங்க தனியா நீங்க அப்படி இருக்கீங்கல்ல. நாங்க இல்ல. ஒரே கட்சியா? பாஜக தானா நீங்க? நாங்கலாம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான். அப்புறம் ஏன் தனி அமைப்பு வச்சிருக்கீங்க? தனி அமைப்பு வச்சிருக்கோம். தமிழ்நாடு அப்படிதான் அவங்களும் வச்சிருக்காங்க. இல்ல அப்படி வைக்கல. பொய். ஓ சார், ஏமாத்தாதீங்க மக்களை. அப்படிதான் திமுக இருக்கு, அதிமுக இருக்கு சார். மறுபடியும் பாருங்க, திக வேற திமுக வேற. ஆமா, பாஜக வேற, நீங்க வேற, இந்து மக்கள் கட்சி வேற, அமைப்பு வேற, அமைப்பு வேற. ஆனா அவங்க அப்படி இல்ல. கொள்கையே வேற சார், நடைமுறையே வேற. அதிமுகவும் திமுகவும் ஏன் எதிரி கட்சி சொல்லுங்க? கொள்கையில வேற வேறயா? கொள்கை வேற வேறயா? அதிமுகல வெளிப்படையா கோயிலுக்கு போவாங்க. இங்க என்ன போறது இல்லையா? திமுகல பிடிஆர் போறது இல்லையா? சேகர்பாபு போறது இல்லையா? என்ன சார் நீங்க? அப்படியா? அவங்க குடும்பத்திலயும் தான் போறாங்க. அப்புறம் என்ன சார்? அப்ப நீங்க என்ன? அண்ணா சொல்லிட்டாரு, நான் பிள்ளையாரும் உடைக்க மாட்டேன், பிள்ளையாருக்கு தேங்காய். அவ்வளவுதானே சார் அவர் கொள்கை சார். அது எனக்கு பர்சனல் கட்சி கொள்கை இல்ல. இல்ல, கட்சி கொள்கையே சொல்லுங்க. கட்சி கொள்கை என்ன சொல்லுங்க? கட்சி கொள்கையே சொல்லுங்க. என்ன நீங்களே சொல்லுங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவன். பிள்ளையாரும் உடைச்சாரு. அண்ணாதுரை சொன்னாரு, பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன், பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன். பெரியார அதிமுக எதிர்க்குதா? நான் பிள்ளையாருக்கு தான் தேங்காய் உடைப்பேன். எம்ஜிஆர் பெரியாரை எதிர்க்கிறாரா? எம்ஜிஆர் பெரியாரை எதிர்த்தாரா? எதிர்த்தார். ஈவேரா சொன்ன ஒரு வார்த்தை கூட எம்ஜிஆர் பின்பற்றியது இல்லை. ஏடிஎம்கே பெரியாரை பின்பற்றது இல்ல. எங்க பின்பற்றாங்க சொல்லுங்க? ஈவேரா கோயிலுக்கு போக வேண்டாம், எம்ஜிஆர் வெளிப்படையா கோயிலுக்கு போனார். அதை சொல்லித்தாங்க எம்ஜிஆரே வெளியேத்துனீங்க.
என்னன்னு சிவாஜி கணேசன் எதுக்காக திமுக இருந்து வெளியேத்துனீங்க? திருப்பதிக்கு போயிட்டு வந்துட்டாரு. திருப்பதி கணேசா திரும்பி போ சார். அப்ப இருந்த கொள்கை வேற சார். அதான் சொல்றேன். அப்ப இருந்த கொள்கைக்கு ஏப்பா திரும்பி போறேங்கிறேன் சார். எதுக்கு சிரிக்கிறீங்க? ஏன் திரும்பி போனா என்ன தப்பு? திரும்பி போனா தப்புங்கிறோம் நாங்க. என்ன தப்பு? தப்பு ஏன் அத மக்களுக்கு சொல்றோம் பாருங்க. சொல்லுங்க. இந்த ஆள் அண்ணா கருணாநிதி நடக்கல. மரியாதையாவே தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் ஐயா அவர்கள், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள், புரியுதுங்களா? அவர் வந்து ஈவேரா வழியில போறாரு, கருணாநிதி ஐயா வழியில போகல. புரியுதுங்களா? அவரு கருணாநிதி ஐயா வழியில போகல, அண்ணாதுரை ஐயா வழியில போகல. அண்ணா வழியிலயோ இல்ல கலைஞர் கருணாநிதி வழியிலயோ போனா எங்களுக்கு ஓகே. எங்களுக்கு ஓகே இல்ல. அதுவும் ஓகே இல்ல. அது எங்களுக்கு அவங்களுக்கும் கொள்கை சித்தாந்த வேறுபாடு வேற. நீங்க இன்னும் எக்ஸ்ட்ரீமா போயிடக்கூடாது. ஆமா, எக்ஸ்ட்ரீமா இல்ல, ரொம்ப மோசமா போறாங்க. அது உங்களுக்கு சிக்கலாகுது. எங்களுக்கு இல்ல, நாட்டுக்கு சிக்கல். மக்கள் முருகர் மாநாடெல்லாம் நடத்தி அர்ஜுன் சம்பத்தி எல்லாம் உட்கார வச்சு சிறப்பு செஞ்சா நீங்க கடைசியா அந்த ஆட்சியவே அர்ஜுன் சம்பத்தை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கலாம். அவங்க வீட்டுல கோயிலுக்கு போகலாம், அவங்க யாகம் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க அந்த ஆட்சியவே இப்படி சொல்றீங்க. பெரியார் வழியில போறாங்க. நீங்க வந்து எல்லா வேணா இந்து விரோதமா என்ன வேணா பண்ணிக்கலாம். என்ன சார் பண்ணாங்க? முருகர் மாநாடு நடத்துனது ஒரு தப்பா? அதுல உங்களை கூப்பிட்டது ஒரு தப்பா? இல்ல, துர்காமா கோயிலுக்கு போனது தப்பு இல்ல. நீங்க மாநாட்டுக்கு போனது, நீங்க மாநாட்டுக்கு போனது சொன்னமா? நாங்க தப்புன்னு சொன்னோம். அரசு நடத்துற மாநாட்டுக்கு போனது தப்பு. இது வந்து நீங்க சொற்போர் நடத்துறீங்க. ஏங்க அவங்க எவ்வளவு விரோதமா பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய என்னன்னு சொல்லுங்களேன். ஒரு ரெண்டு சொல்லுங்களேன். என்னன்னு சொல்லாமா? ஐ அம் சாரி ஐயப்பா. சரி, ஏன் அவங்களை கைது பண்ணல? எதுக்கு கைது பண்ணணுமா? ஏன் சாரி ஐயப்பாக்கு சாரி அடேப்பா சாரி சொல்ல கூடாது? ஐயப்பனுக்கு சாரி தான் சொன்னீங்க. நீங்க பெரிய ஐயப்ப பக்தர் இல்லையா? நீங்க ஐயப்பனுக்கு சாரி சொல்லிட்டீங்க. என்ன சார் எவ்வளவு கேவலமா நினைக்கிறீங்க பாத்தீங்களா? என்ன பிரச்சனை? எவ்வளவு முட்டா பையல ஆக்குறீங்க பாத்தீங்களா எங்களை எல்லாம்? சார் என்ன இது பிரச்சனை? அப்படியே பிரச்சனை. ஏன் சார் உடனே கைது? எச் ராஜாக்கு உடனே தண்டனை, அர்ஜுன் சம்பத் உடனே கைது, ஓம்கார் பாலாஜி உடனே கைது. ஆனா இசைவாணிக்கு ஃப்ரீ. என்ன பண்ணாங்க? இதுதான் திராவிட மாடலா? தப்பு. ஏதாவது தப்புதான். எது தப்புதான்? இதுதான் தப்பு. அது என்ன தப்பு? இதுதான் தப்பு. என்ன தப்பு? கோடான கோடி ஐயப்ப பக்தருடைய மனதை புண்படுத்திக்கிறாங்க. தப்பு இல்லையா? இல்ல சார், இப்ப நான் ஏதாவது சொன்னா எப்படின்னு சொல்லுங்க. எப்படின்னு சொல்லுங்க. அப்ப நீங்க ஒத்துக்கிறீங்க இல்லையா? என்ன ஒத்துக்கிறீங்க? இசைவாணி ஆதரிக்கிறீங்க நீங்க இல்லையா? என்னன்னு சொல்லுங்க சார். ஒத்துக்கிறீங்க, ஆதரிக்கிறீங்க சார். முதல் விஷயம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. அது இவங்க எல்லாம் நீங்க ஆதரிக்கிறீங்க இல்லையா? என்ன தப்புன்னு சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். என்ன தப்பு? என்ன தப்பு சொல்லுங்க. எனக்கு தெரியல சார், நீங்க சொல்லி புரிய வைங்க. உங்களுக்கு புரியலையா? உங்களுக்கு எல்லாம் புரியாதுல்ல சார். நீங்க எல்லாம் உங்களுக்கு புரியுதா இல்லையா? இல்ல, உங்களுக்கு புரியுது. சொல்லுங்களேன், இது தப்புன்னு சொல்லுங்க. சொல்றோம். இது தப்புன்னு சொல்லுங்க. ஐயப்ப மலையினுடைய புனிதம் கெடுக்க எப்படி அந்த சாரி ஐயப்பா உள்ள வந்தா என்ன தப்பாப்பான்னு கேக்கட்டா? சாரி துப்பட்டாப்பான்னு கேட்டா கேட்டுருங்க. அது வந்து இழிவுபடுத்துறதா? இதுல என்ன இழிவாகுதுன்னு சொல்லுங்க. இந்த அளவுக்கு விளக்கம் நான் உங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா? உச்ச நீதிமன்றம் போலான்னு சொல்லுச்சுல? சொல்லுமா உச்ச நீதிமன்றம்? சொல்லுச்சுல? சொல்லுச்சா இல்லையா? அங்க போய் பாரு. சொல்லுச்சா இல்லையா? உச்ச நீதிமன்றம் கைது பண்ணுதா இல்லையா உங்களால? என்ன சார் அத நடைமுறைப்படுத்த முடியுமா உங்களால? சொல்லுச்சா இல்லையா? இந்து கோயில்ல தான சொல்லுங்க, மசூதிக்குள்ள போலாம்னு சொல்லுங்க. உச்ச நீதிமன்றம் மசூதிக்குள்ள போலாம்னு சொல்லுங்க பாக்கலாம். நீங்க பேச்ச மாத்தாதீங்க சார். நீங்க எவ்வளவு கேவலப்படுத்துறீங்க. இசைவாணி உங்களுக்கு என்ன பிரச்சனை? இசைவாணி ஏன் பாடக்கூடாது? இதுக்கு வந்து திமுக பாதுகாப்பு இல்லையா? இந்த மார்கழி மாசம். ஆமா, பின்ன அவங்க பண்ணது. பின்ன எப்ப பண்ணது? 5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப பழச தூயின்னு வந்து 5 வருஷத்துக்கு தூனா 5 வருஷத்துக்கு முன்னாடி பழசா இருந்தா விட்டுறலாமா? 5 வருஷத்துக்கு பழசா இருந்தா விட்டுறலாமா? கேவலம் இல்ல, வெட்கமா இல்ல உங்களுக்கு? நீ கழுத்துல சிலுவை போட்டு 2 மதத்துக்கு மத்தியில பிரச்சனை உண்டு பண்ற மாதிரி பேசுற. வெட்கமா இல்ல உனக்கு? கேவலமா இல்ல? இவங்களுக்கு நீ பாதுகாப்பு கொடுத்துறீங்க, நீங்க நியாயப்படுத்தி பேசுறீங்க. நீதிமன்றத்துல நீங்க நியாயப்படுத்தி பேசுறீங்க இல்லையா? கேவலப்படுத்துறீங்க இல்லையா? அது தப்பு. நீதிமன்றத்துல சார், இது டிஎம்கே. நான் இந்த விஷயத்தை பேசாம அடுத்து நகர பேசுறீங்க. அடுத்து நகர மாட்டேன். நீங்க நகர. நீதிமன்றத்து மேல உங்களுக்கு மதிப்பு இருக்கா இல்லையா? மரியாதை இருக்கா? மதிப்பு இல்லாம சார் நாங்க இருக்கிறோம். உச்ச நீதிமன்ற தீர்ப்பை ஏத்துப்பீங்களா? நாங்க மாத்தி அமைப்போம் சார். ஏத்துப்பீங்களா மாட்டீங்களா? எப்படிங்க ஏத்துக்க முடியும்? எங்க மத விவகாரத்துல தலையிடுறது நாங்க ஏத்துக்க முடியாது சார். உச்ச நீதிமன்றம் வந்துங்க, அது மறுபடியும் பெஞ்சுக்கு போயிருக்குது. போயிருக்கா? உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்துச்சா இல்லையா? அத வந்து ஏன் அவ்வளவு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு மசூதியில கூம்பூடி ஒலிபெருக்க வைக்க கூடாது. கேளு, உச்ச நீதிமன்றம் கேளு நடைமுறைப்படுங்க. ஏன் ஒரு மசூதியில கேளுங்க சொல்லுங்க பார்க்கலாம் சார். ஒரு மசூதியில அகற்ற சொல்லுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? சபரிமலை ஐயப்பன் கோயில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைனா உங்களுக்கு இதான் பிரச்சனை. சொல்லணுமா? சொல்லுடா. சொல்லுங்க. இந்துக்களை கேவலமா நடத்தணும்.
அதான் உங்க பிரச்சனை. அதாவது இந்துக்கள் கேவலமா நடத்தணும், முஸ்லீம் கிறிஸ்தவ பயங்கரவாதிகளை ஆதரிக்கணும். இந்துக்கள் நல்லா ஆயிடக்கூடாது. அதான் உங்க பிரச்சனை. உங்க பிரச்சனை இந்துக்கள் நிம்மதியா இருக்கக்கூடாது. நிம்மதி ஆயிடக்கூடாது. பாலஸ்தீனத்துல வந்து அங்க பாதிக்கப்பட்டா உடனே அங்க குரல் கொடுப்பீங்க, சேவ் பாலஸ்தீன், சேவ் சிரியா. இப்ப வங்காளதேசத்துல அடிபட்டு இருக்காங்க. ஏன் ஐயப்ப மலையில அடிபட்டாங்களே அத கேட்டுருவோம். ஆமா, ஐயப்ப மலையில ஏன் அடிச்சீங்க? ஏன் அடிச்சீங்க? உச்சநீதிமன்ற தீர்ப்பை இல்ல அங்கீகரிச்சு மதிச்சு 4 பொண்ணுங்க போலாம்னா எப்படிங்க அந்த 4 பொண்ணுங்க ஐயப்ப பக்தர்களா? ஏன் தடுத்தீங்க? அந்த 4 பொண்ணுங்க ஐயப்ப பக்தர்களா? எங்க நெஞ்சு மேல மிதிச்சீங்க நீங்க, புரியுதுங்களா? யார் உச்சநீதிமன்றமா? பின்னென்ன உச்சநீதிமன்றத்துல அப்படி சொல்லாதீங்க சார். உச்சநீதிமன்றத்தை அப்படி சொல்லல சார். நீங்க என்னமோ நாங்க என்னமோ உச்சநீதிமன்றத்தை மீறின மாதிரி சொல்றீங்க. உச்சநீதிமன்றம் சொல்லிருக்கு கூம்போடி ஒலிபெருக்கி வைக்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பாங்க? இருங்க சார். ஃபர்ஸ்ட் என்னைக்கு ஃபர்ஸ்ட் இது சொல்லுங்க. இசைவாணி உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு நீங்க ஒரு மதத்துல இருந்துட்டு இன்னொரு மதத்தை பத்தி கேவலமா பேசிட்டு அவங்களுக்கு வந்து வக்காலத்து வேற வாங்குறீங்க. இப்ப நீங்க வந்து இஸ்லாமியர்களை பேசுறீங்களா? நாங்க இஸ்லாமியர்ல பேசல. மசூதி பேசுறீங்களா? எதுக்கு பேசுறீங்க? ஒரு மதத்துல இருந்துட்டு இன்னொரு மதத்தை பத்தி எதுக்கு பேசுறீங்க? ஏன் பேசுறீங்க? அதுலயே உச்சநீதிமன்றம் போகல. எதுக்காக பேசுறீங்க? அதுலயே உச்சநீதிமன்றம் போகல. உங்களுக்கு என்ன கவலை? உங்களுடைய அடக்குமுறை, எங்களுடைய கவலை தான். எங்க மேல அடக்குமுறை, எங்க மேல ஒடுக்குமுறை, எங்களை கேவலப்படுத்துறீங்க, எங்களை கேவலப்படுத்துறீங்க, எங்களை ஒடுக்குமுறை பண்றீங்க, ஐயப்ப மக்களை கேவலப்படுத்துறீங்க. நீங்க உச்சநீதிமன்றம் கோயிலுக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லிருக்கா? விரதம் போங்கன்னு இல்ல இல்லைங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? உச்சநீதிமன்றம் சொன்னபடி நீங்க போகலையே. உச்சநீதிமன்றம் சொன்னபடி நீங்க போகலையே. போலாம். தண்ணி அடிச்சு உச்சநீதிமன்றம் சொன்னபடி போலாம். இல்ல போகல. நீங்க போலாம். விரதம் இருந்து போகல சார். போலாமா? நீங்க போலாமா? போலாம். விரதம் இருந்து வந்தா வரலாம். போல யார் எந்த பெண்கள் வேணாலும் போலாம். எந்த பெண்கள் வேணா போக முடியாது சார். அந்த கோயிலுக்கு நடைமுறை இருக்கு. அதுதான் சொல்றேன். உச்சநீதிமன்ற தீர்ப்படி கூட செய்ய கூடாது. இல்ல முடியாது. முடியாது. மதிக்க மாட்டோம். யார் மதிக்க மாட்டாங்க? உச்சநீதிமன்றம் நீங்க மதிக்க மாட்டீங்க. நீங்க தான் சார். நீங்க தான் சார். போக கூடாதுன்றீங்களே. யார் நான் போக கூடாதுன்னு சொல்றேன். இப்பதான் சொன்னீங்களே சார். நாங்க சொல்லல. நாங்க உச்சநீதிமன்றத்துல போராடிட்டு இருக்கிறோம். சட்ட போராட்டம் ஒரு பக்கம், இந்த பக்கம் தீர்ப்புக்கு ஆதரவா உச்சநீதிமன்றத்துக்கு ஆதரவா ஒரு பாட்டு பாடினா உங்களுக்கு பிரச்சனை. அது தப்பு. உச்சநீதிமன்றத்துக்கு ஆதரவா பாடல. எங்களை புண்படுத்தணும், கிறிஸ்தவர்களோட எங்களை மோதணும். இதுக்கு ஸ்டாலினும் பிரச்சனை. ஆமா, ஸ்டாலின் தான் பாதுகாத்துட்டு இருக்காரு. எது தப்பு பண்ணாதவங்க எது பண்ணாம விட்டு என்ன தப்பு பண்ணாங்க? என்ன தப்பு பண்ணலையா? அப்ப என்ன தப்புனா சொல்லுங்க சார். தப்புதான் சார். இந்துக்களுடைய மனதை, ஐயப்ப பக்தர்கள் மனதை புண்படுத்தி இருக்காங்க. உச்சநீதிமன்றமா? உச்சநீதிமன்றம் பண்ணல, இசைவாணி பண்ணிருக்காங்க. என்ன உச்சநீதிமன்றமும் இசைவாணியும் ஒண்ணா? நீங்க எவ்வளவு ஆதரவா உங்களுக்கு பிரச்சனை எப்படின்னா இது எப்படியாவது அப்படியே போயிட்டு ஞாபகம் அப்படி அப்படிலாம் இல்ல சார். அப்படிதான் பண்றீங்க. இல்ல சார். நீங்க எல்லாம் வந்துங்க உங்களுடைய எண்ணம் அந்த மாதிரி கெட்டது கிடையாது. கெட்டது சீ இல்ல சார். உங்களுக்கு எல்லாம் கோடான கோடி ஐயப்ப பக்தர்களுடைய உணர்வு மனதை நீங்க உணர்வை புண்படுத்தணும்னே பேசக்கூடாது. நீங்க அப்படி பேசுற மாதிரி திட்டமிட்டு பேசுறீங்க. பேசுற மாதிரி திட்டமிட்டு பேசுறீங்க நீங்க சார். ஒருத்தங்களுக்கு புரியலையா? புரிய வைக்கணும். நீ இல்ல உங்களுக்கு புரியல. நீங்க நேரடியா பேசுறீங்க. தூங்குறவங்க எழுப்பலாம். ஆனா நடிக்கிறீங்க இல்ல சார். தூங்குற மாதிரி நடிக்கிறீங்க. 5 வருஷத்துக்கு பழைய நியூஸ் எதுக்கு 5 வருஷத்துக்கு பழைய நியூஸ் எல்லாம் இப்பவும் பாடிட்டு இருக்கான். ஸ்டாலினை பத்தி பேசுறோம். ஏதா 2 சொல்லுங்க. பெரியார் வழியில என்ன போறாரு சொல்லலாம். நீங்க உடனே இசைவாணின்னு எடுத்துறீங்க. ஆமா சார். ஸ்டாலின் ஆட்சியில தான் இதெல்லாம் வருது சார். ஏடிஎம்கே ஆட்சியில நடந்துச்சு. ஏடிஎம்கே ஆட்சியில எங்க வந்தது? கண்டசஸ்டி கவசத்தை பத்தி பாடுனா. ஏடிஎம்கே ஆட்சியில கைது பண்ணாங்க. இன்னை வரைக்கும் நடராஜர் இழிவுபடுத்தணும்னு கைது பண்ணல. அப்ப பாடுனது சார். அப்ப விட்டுட்டீங்க. இப்ப வந்து தூக்கிட்டு வந்து கேக்குறீங்க சார். எப்பூங்க பெரியார் அரெஸ்ட் பண்ணணும் நீங்க போல. ஆமா பின்ன ஈவேரா இருந்திருந்தா அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். கடவுளை கும்பிடுறவன் காட்டு மிராண்டி அது எங்க கோயில் முன்னாடி சொல்ல முடியும். ஒரு முஸ்லீம் சர்ச் முன்னாடி போய் சொல்ல முடியுமா? ஆண்மை தன்மை இருக்கா உங்களுக்கு? எங்க கோயிலுக்கு முன்னாடி சொன்னாரு? எல்லா கோயில் முன்னாடி வச்சிருக்காங்க. சில ஸ்ரீரங்கம் கோயில் முன்னாடி, மசூதி முன்னாடி தான் இருக்கு. இல்ல இருக்கு. சொல்லுங்க. இங்க நீங்க சென்னைக்கு ஏங்க ஆம்பளையே இல்லீங்க நீங்க எல்லாம் சும்மா. ஏங்க இப்படி போய் வரைமுறையோடு இருக்கணும். சென்னையிலே இருக்கு. சென்னையிலே இருக்கு. நீங்க இப்ப போகும்போது கூட மவுண்ட் ரோட்ல தான போவீங்க. ஜெமினி பிரிட்ஜ் ஏறுவீங்கல்ல. ஜெமினி பிரிட்ஜ்ல லெஃப்ட் சைடுல மசூதிக்கு எதிர்த்தாப்புல அல்லாஹ் இல்லைன்னு எழுதி இருக்கா? அல்லாஹ் இல்லைன்னு எழுதி இருக்கா? அல்லாஹ் இல்லைன்னு எழுதணுமா? இப்ப எப்படி சிவன் இல்லைன்னு எழுதி இருக்கா பெரியார் சிலையில? விஷ்ணு இல்லைன்னு எழுதி இருக்கா? கடவுள்னா என்ன? கடவுள்னா என்ன? காலத்தை அறுத்து போடுவானுங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஏங்க இப்படித்தான் ஒரு ஆளு பெரியார் திராவிடத்துல இருந்தார் ஒருத்தர். கோயம்புத்தூர்ல கழுத்தையே அறுத்து எடுத்தான் சார். கடவுள் இல்லைன்னு தான் எழுதி இருக்கே தவிர ஆம்பளத்தனமே கிடையாது. கடவுள் இல்லைன்னு தான் எழுதி இருக்கனே தவிர அல்லாஹ் இல்லைனோ சிவன் இல்லைனோ விஷ்ணு இல்லைனோலாம் எழுதல. காட்டுமிராண்டி அதுதான். அது ஏன்னா சாதி உணர்வுகளை தூண்டி விட்டு பண்றீங்களே அப்படின்ற அந்த கோவத்துல அவர் பேசுறாரு. அந்த ஜாதி கலவரத்தை மத கலவரத்தை உண்டு பண்றது நீங்க தானே. நாங்கன்னா யாரு சார்? நீங்க என்ன யாரு? திமுக, விடுதலை சிறுத்தை இவங்க தான். வேற யாரு? திராவிடர் கழகம் இவங்க தான். வேற யாரு? வேற யாரும் இல்ல. மத்தவங்க எல்லாம் பிரச்சனை இல்ல. கம்யூனிஸ்டுகள் எல்லாம் விட்டுறலாம். மதிமுக விட்டுறலாம். கம்யூனிஸ்ட் மதிமுக எல்லாம் ஒரு கும்பல் தானே சார். ஓகே. எப்படியாவது முஸ்லீம்களை பயங்கரவாதிகள் ஆக்கணும் அந்த திட்டத்தோட தானே செயல்படுறீங்க. நீங்க அப்துல் கலாம் ஆதரவாளர் கிடையாது. நீங்க எல்லாம் குண்டு வைக்கிறவனோட ஆதரவாளர் தானே.
இப்ப கூட சார் சிறையில குண்டு வச்சுட்டாங்க இருக்கானா அவனை விடுதலை பண்ண இப்ப கூட மாற்று மதத்தை பத்தி மட்டும் தான் நம்ம பேசுவோம். நீங்க தான் மாற்று மதத்தை பத்தி நான் எதுவும் பேசல. நீங்க தான் பேசல. என்ன சார் பேசல பேசல என்ன பேசுனாங்க சொல்லுங்க. நான் என்ன பேசுனேன்? ஜீசஸ் பத்தி ஏதாவது பேசுனா, அல்லாஹ் பத்தி ஏதாவது பேசுனா? நீங்க வந்து பிரிவினை பேசுகின்ற அந்த முஸ்லிம்களை பத்தி பேசுனா, பயங்கரவாதிகளை பேசுனா, நீங்க முஸ்லிம்களை பேசுனேன்னு சொல்றீங்க. இப்ப அல்லாஹ் நல்லா நீங்க தான் சார் எடுத்தீங்க. நீங்க தாங்க சொல்றீங்க. நானா? ஆமாங்க. ஏங்க எத்தனை நாளைக்கு நீங்க இதையே பேசிட்டு இருப்பீங்க? எதையே சார்? இந்த நாட்டுல இந்துக்களை எப்படியாவது கருவறுக்கணும்னு துடிச்சு வேலை செய்ய சனாதன கொசு, டெங்கு, அது கேஸ் நடந்துட்டு இருக்கு. அவங்க பாத்துப்பாங்க. அவங்க பாத்துக்குவாங்க. இப்ப இந்த கேஸ் நடக்கும்போது இந்த கேஸ் நடக்கும்போது யார் பாத்துவாங்க? அதுவும் நீங்க பாத்துப்பீங்க. நாங்க பாத்துப்போம். ஆமா. அப்ப நாங்க பாத்துக்க வேண்டியது. அவங்களையும் மோத விடனா தான் உங்க வேலை இல்லையா? பின்ன என்ன வேலை உங்களுக்கு? சார் நீங்க ஏற்றத்தாழ்வு சரி செய்யப்படணும் இல்லையா? ஏற்றத்தாழ்வு எல்லாம் சரியா தான் இருக்குதுங்க. நீங்க ஏற்றத்தாழ்வு உண்டாக்குறீங்க. எதன் பேர்ல? எல்லா பேர்ல. ஜாதியின் பேர்ல ஏற்றத்தாழ்வு நீங்க தான் உண்டாக்குறீங்க. நல்ல திட்டம் விஸ்வகர்மா எடுத்துட்டு கருணாநிதினு பேர் வச்சிட்டீங்க. எப்படி சார்? விஸ்வகர்மா திட்டம் நல்ல திட்டம். சரி. அந்த திட்டத்தை எடுத்துட்டு கருணாநிதி திட்டம்னு வச்சிட்டீங்க. யார் ஜாதி விடவே மாட்டோம்னு ஸ்டாலின் சொல்றாரு. முடியவே முடியாது. அப்புறம் எப்படி போட்டிருக்காரு கருணாநிதி? அது வந்து சுயதொழில் செய்றவங்க, கைவினை செய்றவங்க எல்லாம் வேற. குலத்தொழிலா நீங்க கொண்டு வர குலத்தொழிலா கொண்டு வரல. அது முடியாது. அதுல குலத்தொழில் கொண்டு வந்தாங்களா? ஏன் இப்படி போய் சொல்றீங்க? யாரு? நீங்க முதல்வர் சொல்றாரு சார். முதல்வர் தான் சொல்றாரு போய் சொல்றாரு. குலத்தொழிலா அது? குலத்தொழில். விஸ்வகர்மாங்கிறது குலத்தொழிலா? இல்லையா? சரி, இப்ப நீங்க அறிவிச்சிருக்கிறது என்ன தொழில் சார்? ஒரு தொழில் கட்சி வேலை செய்றவங்க. கட்சி வேலை செய்றவங்க என்ன சொல்லிட்டா சார்? நான் ஒரு தொழில் சொல்லிட கூடாதா? மத்திய அரசாங்கம் சொல்லிட கூடாதா? நீங்க சொல்ல கூடாதா? ஏன் அப்படி அதுக்கு பிராண்ட் பண்றீங்க? ஜாதி முத்திரை ஏன்னு சொல்லிறேன். நீங்க ஏன் ஜாதி முத்திரை சொல்றீங்க? வித்தியாசம் வேணும்ல சார்? என்ன வித்தியாசம் சொல்லணுமா இல்லையா? மத்திய அரசு கொண்டு வருது. சார் விஸ்வகர்மான் கொண்டு வந்தா ஜாதியா? இல்ல சார், அது இல்ல கிடையாது. என்ன சார் சொல்ல விட மாட்டீங்க? என்ன சார் நீங்க சொல்ல விட மாட்டீங்க? சொல்லுங்க, விஸ்வகர்மான் கொண்டு வந்தா ஜாதியா சொல்லுங்க. ஆமா, எப்படின்னு அவங்க சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? சொல்லிட்டுமா? சொல்லுங்க. நான் ஒரு சின்ன பையன், ஒரு 17-18 வயசு பையன். எனக்கு வந்து ஏதோ ஒரு படிப்பு படிக்கணும். அதுக்கு மத்திய அரசு இப்ப என்ன பண்ணுது? ஒரு அமௌண்ட் தரேன், நீ உங்க அப்பா செய்யற தொழிலையே. அப்படி சொல்லலீங்க. அப்பா செய்யற தொழில்னு சொல்லிருக்கா? ஆமா. போய் டிக்ளேர் பண்ணனும். போய் டிக்ளேர் பண்ணனும். டிக்ளேர் பண்ணிருக்கு. விளம்பரம் கொடுத்து நாடு முழுக்க நடந்து எங்கேயுமே ஜாதி பிரச்சனை இல்ல. இங்க மட்டும் நீங்க என்ன பண்றீங்க? திமுக காரனுக்கு பூரா பணம் கொடுக்கணும்ன்றதுக்காக இப்படி ஒரு திட்டத்தை வச்சிருக்காங்க. கருணாநிதி ஒரு உசாரும் இல்ல, உங்க குடும்பத்துக்கு உசார் பண்றது. இந்த திட்டம் தமிழ்நாடு அரசு கொண்டு வரதுல ஒரு திட்டம். அது வந்து நான் ஒரு தொழில் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப். அதே அப்படியே என் பையனும் அதே தொழில் அப்படி சொல்லலைங்க. நான் பண்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. அப்படி சொல்லலைங்களே. அதுலயே அப்படி சொல்லலையே. வேற எப்படி சொல்லுங்க? அப்படி சொல்லலைங்க. நீங்க ஏங்க அப்படி சொல்றீங்க? சரிங்க சார், இந்து மதத்தை இன்னும் மேம்படுத்துறதுக்கு எவ்வளவு குடமுழுக்குகள் செஞ்சுட்டு இருக்காங்க, எவ்வளவு மாநாடுகள், சூரசம்ஹாரத்தை இன்னும் சிறப்பா செய்றாங்க. செய்றாங்களா இல்லையா? நீங்களே விட்னஸ் தான். ரொம்ப சிறப்பா செய்றாங்க. சரி, நீங்க போனீங்க, எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்தது சொல்லுங்க. எப்படி நீங்க போனது? நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் சொல்ல எப்படி இருந்தது. அதான் நீங்க ரொம்ப நல்ல சர்டிஃபிகேட் கொடுத்துட்டீங்களே. இல்ல சார், நீங்க ரொம்ப சிறப்பா பண்றாங்க. நீங்க போன மாநாடு எப்படி இருந்துச்சு? நீங்களே வந்து ஈவேரா வழியில ரொம்ப சிறப்பா கோயில்களுக்கு குடமுழுக்கு பண்றாங்க. நீங்க பாத்தீங்க ஈவேரா வழியில. இப்ப உங்க இந்த விவாதம் எப்படி துவங்குச்சு? பெரியார் வழியிலயா? பெரியார் வழியில அபிஷேகம் பண்றாங்க இல்லையா? மாநாடு நீங்க போனீங்கல்ல, அது இருக்கட்டும். அந்த முருகர் மாநாடு எப்படி இரண்டாவாதம் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்தது சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க எப்படி இருந்தது. நான் போகல சார், நீங்க போனீங்க. அவங்க சனாதனத்தை ஒழிப்போம்னு ஒரு பக்கம் பேசுவாங்க, இன்னொரு பக்கம் சனாதனத்தை வளர்த்துவாங்க. முருகர் மாநாட்டுக்கு முருக பக்தி தான வளர்க்கறாங்க. அதுக்கு சனாதனமும் சம்பந்தம் இருக்கா என்ன? இல்லையா? இல்ல, சனாதனம் ஒழிக்கப்படணும்னு சொல்றாங்க. கரெக்ட் தான். முருகருக்கும் சனாதனத்துக்கும் சம்பந்தம் இல்ல. கரெக்ட் தான். நீங்க அவங்க சொல்றாங்க, நீங்க கேட்டுக்கீங்க. தமிழ்நாடு துணை முதலமைச்சர். ஆமாங்க, அவர் சொல்றத. அவரு அதுல எல்லாம் சனாதனம் இல்லையா? வேலெல்லாம் எடுத்துட்டு நிக்கிறாரு. இல்ல பெரியார் வழிதான் அதெல்லாம். ஏற்றத்தாழ்வை ஒழிக்கணும், அது சனாதனத்தின் பேர்ல. அப்படியா? சனாதனத்தின் பேர்ல ஏற்றத்தாழ்வு அப்படின்ற திராவிடத்தின் பேர்ல தான் ஏற்றத்தாழ்வு. பேரெல்லாம் ஜாதி பேரெல்லாம் வச்சுக்க கூடாது, பேரு மட்டும் வச்சுக்கங்க, உங்க அடையாளம் மட்டும் போதும், தேவையில்லாம இந்த ஜாதி. திராவிட தலைவரே டிஎம் நாயர் தான், ஜாதி பேர் தான். அதுக்கப்புறம் தானே சார் கையெழுத்து போட்டதே அண்ணாதுரை முதலியார் தான். கையெழுத்து போட்டதே ஈவேரா சாமி ராமசாமி நாயக்கர் தான். அதுக்கப்புறம் இதெல்லாம் தப்புன்னு எப்ப உணர்ந்தாங்க? அப்புறம் இல்ல, அது எப்ப நீக்க ஆரம்பிச்சாங்க? அவங்கள நீக்கினாங்க. யார் நீக்கினாங்க? அதெல்லாம் அம்பேத்கர் செஞ்ச வேலைக்கு ஈவேராவுக்கு என்ன சார் சம்பந்தம்? என்ன சார் நீங்க என்ன? நீங்க மகாராஷ்டிரால அப்படியே போய் ஒட்டிக்கிறீங்க இல்லையா? சரத் பவார், அஜித் பவார், தேவேந்திர பட்னாவிஸ். தமிழ்நாட்டுல பாருங்க என்ன? தமிழ்நாட்டுல என்ன சொல்லுங்க? செல்வி ஜெயலலிதா, மு கருணாநிதி. சரி சரி சரி. செல்வி ஜெயலலிதாமா வந்துங்க சட்டசபையிலேயே நான் பாப்பாத்தி, கர்நாடக பாப்பாத்தி இருந்துச்சு. கர்நாடக அப்படியே சொல்லி சொல்லலையா? சொல்லலையா?
அவங்களுக்கு தான் சமூக நீதி காத்த வீராங்கனை. தன்னை தமிழர் தான் டிக்ளேர் பண்ணாங்க. யாரு நீங்க இப்படி தமிழர் தான் அவங்க, யாரு இல்ல நாங்க ஜெயலலிதா தமிழர் இல்லன்னு சொன்னாங்களா? என்ன நீங்க சொன்னீங்க? நீங்க எதுக்கு அப்படி ஜெயலலிதாவோட எங்களை கோத்துறீங்க? இல்ல சார், நீங்க நாங்க புரட்சி தலைவி அம்மா மங்கையர்க்கரசி கருணாநிதி சும்மா சொப்பனம். அந்த அம்மா இருந்த வரைக்கும் இந்த பாடினவன் ஆடினவன் இந்த மாதிரி கடவுள் இல்லைன்னு சொன்னவன் எல்லாம் பேசாம இருந்தான், சத்தம் இல்லாம இருந்தான். எல்லாம் இப்ப இந்த திராவிட மாடல்ல தான் எல்லாம் கிளம்பி இருக்கிறான். மறுபடியும் பெரியார் பேத்தி வேற எல்லாம் தான் வந்துருக்கு. அம்மா இருக்கும்போது வர சொல்லுங்க பார்க்கலாம், வர சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது நீங்க வந்துங்க சனாதனத்தை ஒழிப்போம்னு ஒரே நிமிஷம் நீங்க ஏதோ அப்படி அவங்க பார்வையில பேசி நான் ஏதோ உங்ககிட்ட பேசி ஒரு விதண்டாவாதம். சனாதனத்தை ஒழிப்போம்னு ஸ்டாலின் பேசின, உதயநிதி ஸ்டாலின் பேசினார்ல சார், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அப்போ அதிமுக முன்னாள் அமைச்சர்கள்ட்ட இந்த ரியாக்ஷன் எடுக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அதான் நாங்க ஏற்கனவே ஒழிச்சிட்டோம்னாங்க. அப்ப ஒழிச்சிட்டோமா இல்லையாங்கிறதுல அவங்களுக்கு வித்தியாசமே தவிர வேற அது ஒழிக்கப்படணுமா இல்லையாங்கிறதுல இல்ல கரெக்ட் தான். அவங்க எல்லாம் அதிமுக திமுக எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான். அதனாலதான் தேர்தல் எல்லாம் பூரா அவங்களும் பெரியார வாழ்க்கை எல்லாம் பெரியார வாழ்க்கை தான் சொல்றோம். அதைத்தான் வேண்டாங்கிறதுக்காகத்தான் சொல்றோம். வேணாம் உங்களுக்கு வேணாம், அவங்களுக்கு இருக்கு, அவங்களுக்கும் வேண்டாம். அவங்களுக்கு ஏன் வேணாம்? அவங்க வேண்டாம்னு சொல்லி வெளியே வந்தவங்க அவங்க இஷ்டம் இல்ல. உங்களுக்கு என்ன சார் அவ்வளவு இவ்வளவு தூரம்? ஒரு சில வரலாறுகள் உண்மைகளை உள்ளது உள்ளபடி ஏத்துக்குங்கன்னா நீங்க என்னமோ இவ்வளவு தூரம் விவாதம் பண்றீங்க இதுக்கு. ஏங்க அவன் திகாவை எதிர்த்து தான் திமுக வெளியே வந்தது. அவர் ஒரு கல்யாணம் பண்ணிட்டாரு, அண்ணா எதிர்த்தாரு. புரியுதுங்களா? இனிமேல் நாம் தள்ளாடும் வயதுல பொல்லாத கிழமை இப்படி நிக்கிறாரே மாப்பிள கோலத்துல தாங்க முடியல. அண்ணாதுரையினுடைய வார்த்தைகள். அதுல இருந்து வெளியே வந்தோன்னா இவங்க அவங்கள கழுவி ஊத்துனாங்க, அவங்க இவங்களை கழுவி ஊத்துனாங்க. இப்ப நீங்க அண்ணா அதன்படி போங்க, கருணாநிதி அதன்படி போங்க. நீங்க என்னமோ பெரிய வந்தாங்க மக்களை வந்தாங்க. ஆனா பெரியார் கொள்கைகளோட சேர்ந்து வந்தாங்க. பெரியார் கொள்கைகளை நடைமுறைப்படுத்துறதா சொன்னாங்க. சேர்ந்தும் வரல, அதெல்லாம் ஒண்ணு. ஆனா பெரியார் கொள்கை வழியில ஸ்டாலின் போறது உங்களுக்கு பிடிக்கல. திமுகக்குள்ள ஊடுருவி இருக்கக்கூடிய தீகா கிறிஸ்தவர்கள் வேண்டுமென்றே இந்த அரசாங்கத்தை கலைஞர்னா பரவாயில்ல, அதுவும் பிரச்சனைனா எப்படி? அப்ப எந்த வழியில தான் போறது? எந்த வழியில தான் போறது? நீங்க உங்க வழியில போங்க. அவங்க வழியில அண்ணா வழியில, அவங்க கைப்பாவியா இங்க ஏங்குறீங்க. அண்ணா வழியில போலாம்ல, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. திமுக அண்ணா வழியில போலாம்ல, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சார் அண்ணாவுக்கும் எங்களுக்கும் இருக்கிற சித்தாந்த வேறுபாடு வேற. நான் திமுக, அந்த திமுகங்கிறது அண்ணா கருணாநிதி ஸ்டாலின் அப்படி போயிட்டு இருங்க. நீங்க எதுக்கு திரும்பி போய் அங்க போறீங்க? தேச விரோத பாதையில தெய்வ விரோத பாதையில போகாதீங்க. அவ்வளவுதான். ஆனா உங்க கணிப்பு அப்படிதான் போறதா தான் உங்களுக்கு தோணுதா? போறாங்க. திராவிட மாடல்ல அப்படிதான் இதை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அது தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்ல, தமிழக மக்களுக்கு நல்லது இல்ல, திமுகவுக்கே நல்லது இல்ல. ஆனா அவங்க ஒரு 50-60 வருஷமா அந்த பள்ளியில தான் போறதா சொல்றாங்க. ஆனா அது ஸ்டாலின் இன்னும் வீரியமா செய்யறதா உங்களுக்கு தோணுது? ஆமா, வெளிப்போ உண்மையாவே செய்யறதா? ஆமா. இது அவங்களுக்கு சிலருக்கு பெருமையா தான் இருக்கும். கரெக்ட் தான். அப்படி சிலருக்கு பெருமையா இருக்கும். அங்க இருக்கிற 1 கோடி இந்து இருக்கிறான்னு அவங்களுக்கு எல்லாம் பெருமையா இருக்கும். கரெக்டா போற போல. அது நீங்க அப்படி திமுக காரங்கல்ல அப்படிதானே இருக்கும். திமுக காரங்க அப்படிதான் இருப்பாங்க. அது உங்களுடைய கணிப்பு. ஒரு கட்சியில் இருக்காங்கன்னா அந்த கட்சி கொள்கைகளோட தானே பயணிச்சாகணும். அது ஏத்துக்கிட்டு தானே இருப்பாங்க. கொள்கை என்னங்க? அதுதான் வேறங்கற. நான் அதான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன், சாதி தீண்டாமை, தேசிய ஒருமை, இதெல்லாம் வேண்டாம். தேசிய ஒருமைப்பாடு அதெல்லாம் தீண்டாமை. திமுகவோட இன்னும் பழைய கொள்கை எல்லாம் பாத்திருக்கீங்களா? அதுவும் பிரிவினைவாதம் தான் போகும். உங்க பார்வையில அதெல்லாம் கைவிட்டார் அண்ணாதுரை. கைவிட்டார். அப்ப ஒவ்வொரு காலத்துக்கும் கைவிடலங்கற. எதை கைவிடல? எதை கைவிடல? எல்லாம் இப்ப பாருங்க, கேரளாக்கு போய் நிகழ்ச்சி நடத்துறாங்க. இந்தியா கூட்டணின்னு அவங்க தான் முக்கியமா அதை ஒருங்கிணைக்கிறாங்க. கூட்டணி, அற்புதமான கூட்டணி. எங்க மம்தா பானர்ஜி அவங்களோட எல்லாம் சேர்ந்து, லல்லு பிரசாத் யாதவ் உங்களோட எல்லாம் சேர்ந்து டிராவல் பண்றாங்க பாருங்க. லல்லு பிரசாத் யாதவ், நிதிஷ்குமார், அவரு நிதிஷ்குமார்லாம் இப்ப பிஜேபி கூட்டணி. சார் என்ன நீங்க பாருங்க, கிணத்துல குதிச்சிட்டாரு நிதிஷ்குமார். நாளைக்கு இவங்க வர மாட்டாங்க இல்லையா பிஜேபி கூட்டணிக்கு? யாரு? திமுக. அதான் வரமாட்டோம்னு சொல்றாரு. வரமாட்டோம்னு சொல்றாங்க. அதுவும் டிக்ளேர் தானே பண்றாங்க. அதுவும் டிக்ளேர் பண்ணுவாங்க. நாளைக்கு மாறும். வரமாட்டோம்னு உறுதியா சொல்றாங்க. சோ அப்ப நீங்க பயப்படவும் தேவையில்லை. திமுக ரொம்ப அப்படி போயிடாதுன்னு போனா புடிச்சு இழுத்துட்டு வந்துருவோம்ல. ஓகே ரைட். எங்க போயிடுவாங்க அவங்க? ரைட். அட்டக்கத்தி தானே சக்தி. ஆனாலும் பயப்படுறீங்க. நாங்க சார் எங்க சித்தாந்த ரீதியா நாங்க பேசுறோம். புரியுதுங்களா? நாங்க ஈவேரா சித்தாந்தம், திராவிடர் கழக சித்தாந்தம். கத்தி கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? கத்தி ஸ்ட்ராங்கான சந்திப்போம். நன்றி சார், உங்களோட நினைவு நன்றி. ஒரு லவ் ஸ்டோரிடா.
டைரக்டர் தானே ஆகணும், ஏன் ஹீரோ மாதிரி நடந்துக்கிற? ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.